ஆ சார் இப்ப வந்துட்டாரு. ஓகே. ஆ ஓகே. ஸோ அவருக்கு வந்துட்டு நீங்க இன்ட்ரோ ஸ்பீக்கர் கொடுத்துரு. ரெக்வெஸ்ட் மட்டும் சார். வெரி குட் மார்னிங் சார். வெல்கம் டு அவர் டிவிகே கேஃப் ஸ்பேஸ். எஸ் Yeah, எஸ் yeah. சார். Yes, speaker. Thank you for the Yeah. opportunity. Yes. யா தேங்க்ஸ் சார். வெல்கம் டு அவர் ஸ்பேஸ் டிவிகே கேஃப். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் மட்டும் லிசனர்ஸ்க்கு கொடுத்துட்றேன். ப்ளஸ் எங்களோட ஸ்பேஸ் பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். தென் வி கேன் கண்டினியூ வித் அவர் கான்வர்சேஷன் சார். Yes. Okay, so to all listeners, we have our very favorite senior journalist, Redpix, Felix Gerald. ஸோ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவர் வந்துட்டு மல்டிபிள் மீடியா சேனல்ஸ், அதுக்கப்புறம் ப்ரெஸ் எல்லாத்துலேயுமே வேலை செஞ்சுட்டு இப்போ நமக்காக இந்த சென்ஸ் யூடியூப்ல வந்து ரெட்பிக்ஸ் அப்படின்ற சேனல் வந்து வச்சிருக்காரு. நிறைய விஷயம் பேசிட்டு இருக்காரு. நம்ம பார்க்குற ஒரு ஜேர்னலிஸ்ட்லயே ரொம்ப நடுநிலையான ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா மக்களோட பிரச்சனைகள் என்னவோ அதை எடுத்து பேசுறாங்க. பல்வேறு அடக்குமுறைகள் இருந்தாலுமே அதெல்லாம் தாண்டி ஒரு தைரியமா இதை வந்துட்டு தப்புனா தப்பு அப்படின்ற பேசுற ஜேர்னலிஸ்ட்ல வெரி ஃபியூ. அதுல வந்துட்டு நம்ம ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் சாரும் ஒருத்தர். ஸோ இந்த ஸ்பேஸ் பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா சார், நாங்க வந்து ட்விட்டர்ல ரெகுலரா விர்ச்சுவல் வாரியர்ஸ் இது மாதிரி ஸ்பேசஸ் ரன் பண்றோம். ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு நடக்கிற இஷ்யூஸ் வந்துட்டு எடுத்து இங்க பேசிட்டு, அதுக்கப்புறம் நிறைய அரசியல் பத்தி, கொள்கைகள் பத்தி எல்லாம் வந்துட்டு இங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இங்க வந்து ஒரு 10 ஸ்பீக்கர் தான் மேல ஆப்ஷன் இருக்கும் எங்களுக்கு இதுல. ஸோ ஒவ்வொருத்தருமே ரேண்டமா மேல வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியலை வந்து பேசிட்டு போவாங்க. நாங்க எல்லாருமே கத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ யாருமே வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே அரசியல்ல இல்ல. நாங்களாம் இப்போ ஒரு 1.5 years தான் அரசியலை கத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ we are all learning. Yes, very good that you are learning. That's a very good thing. And நீங்க நார்மலா என்னென்ன டாபிக்ல பேசுவீங்க, இன்னைக்கு என்ன டாபிக் பேசிட்டு இருக்கீங்க, அது சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா. சார் இன்னைக்கு வந்து 3 டாபிக் டிசைட் பண்ணிருக்கோம் சார். ஒன்னு வந்துட்டு சின்ஸ் யூ ஆர் ஹியர், தூய்மை பணியாளர்கள் இஷ்யூ. ஏன்னா நீங்க களத்துல போயிட்டு அங்க இருக்கவங்களை பார்த்திருக்கீங்க, அவங்க கிட்ட வந்து இன்டர்வியூ பண்றீங்க. ஸோ உங்களோட வியூஸ் அதை பத்தி பேசலாம்னு இருக்கோம் சார். செகண்ட் வந்து பெண்கள் பாதுகாப்பு. ஸோ அது ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு இந்த ஆட்சியில. ஸோ அதை ரிலேட்டடா டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கோம் சார். தேர்ட் வந்து உங்களோட ஃபீல்ட் பத்தி, அதாவது பத்திரிகையில வந்துட்டு இப்போ நம்ம நடுநிலையா பேசுறவங்களுக்கு நிறைய அடக்குமுறைகள்லாம் வருது. அதை எப்படி நீங்க எல்லாம் எதிர்கொள்றீங்க? ஸோ உங்களுக்கு அதாவது மக்கள் சைட்ல இருந்து போதுமான சப்போர்ட் இருக்கு, அது ரிலேட்டடா பேசலாம்னு சார். அதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு 5 minutes வந்து கமெண்ட் செக்ஷன்ல வர கொஸ்டின்ஸ், ஒரு டாப் 2 or 3 questions எடுத்து அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். எப்படி பார்க்க முடியாது, நம்ம இதுலயே வருமா? ரைட் சைட்ல பாட்டம் ரைட்ல வந்துட்டு கமெண்ட் ஐகான் இருக்கும். இப்போ கரண்டா ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம் சார். ஏன்னா டிஸ்கஷன் போகட்டும், கன்ஃபியூஸ் ஆக வேணாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் 5 to 10 minutes கமெண்ட் செக்ஷன் ஓபன் பண்ணுவாங்க. நீங்க பார்க்கணும்னு கூட இல்ல சார். அதாவது நம்ம சாரி ஃபார் இன்டரப்ட். நீங்க பார்க்கணும்னு கூட இல்ல, நம்ம ஹோஸ்ட் கோ-ஹோஸ்ட் உங்களுக்கு அதை ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க. நீங்க ஆன்சர் பண்ணா போதும் சார். தூய்மை பணியாளர்கள்னு நம்ம வந்து பார்க்கும்போது உலகம் ஃபுல்லா எல்லா அர்பன் ஏரியா இருக்கு இல்லையா, எல்லா நகரத்திலையும் இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ. சரிங்களா? அப்போ இப்போ சென்னை கார்பரேஷனோட ஆனுவல் பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட 4000 கோடி, 4300 500 கோடி வச்சுப்போமே. ஸோ தட்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி தட் சென்னை கார்பரேஷன் ஏர்ன்ஸ். ஆனா இந்த இப்போ மொத்தமா சென்னை ஃபுல்லா இந்த கிரேட்டர் சென்னைன்னு சொல்லப்படுகிற மொத்தத்துக்கும் 20,000 தூய்மை பணியாளர்கள் இருந்தா போதும். அவங்களுக்கு வந்து ஒரு 20 கோடி மாசம் வந்து செலவாகும். இப்போ 4000 கோடி 4000லேருந்து 5000 கோடி ஏர்ன் பண்ற சென்னை கார்பரேஷனால ஒரு 20,000 கோடி சேலரி கொடுக்க முடியலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஈஸியா இப்போ சென்னை கார்பரேஷனோட மெயின் வேலை என்னன்னா, அவங்களுக்கு வந்து மெட்ரோ வாட்டர் அண்ட் சிவேஜ் வாட்டர் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இதுதான் மேஜர் அவங்களுக்கான செலவு. மற்ற எல்லாமே ரோடு போடுறதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்துக்கிறாங்க, எலக்ட்ரிசிட்டி டிஎன்இபி பார்த்துக்கிறாங்க, வேரியஸ் இது இருக்கு. பட் ஆனால் இது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய வர்த்தகம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பூர்ல வந்து 1 கிலோ குப்பையை அகற்றுறதுக்கு ஐ திங்க் 4 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு.
அப்ப இதுல எக்கச்சக்கமான ஒரு இட்ஸ் மல்டி குரோர் பிசினஸ். நம்ம குப்பைன்னு நினைக்கிறது ஒரு மல்டி குரோர் பிசினஸா இருக்கிறதுனால அதை பிரைவேட்டைஸ் பண்ணும்போது ஈஸியா ஒரு தனிப்பட்ட நிறுவனத்திலேயோ இல்ல தங்களுடைய பினாமி கிட்டேயோ அந்த காசு போய் சேரும். இப்ப இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த குப்பையை வந்து குப்பை அல்றத பிரைவேட்டைஸ் பண்றாங்க இல்லையா? ரைட். ஆமா ஆமா. அப்ப இந்த குப்பை சரியா அல்றாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு ட்ரெடிஷனலா இங்க வந்து கார்பரேஷன்ல அதிகாரிகள் இருப்பாங்க, சூப்பர்வைசர் அப்படி இப்படின்ட்டு. அந்த ஜாபமே இப்போ பிரைவேட்டைஸ் பண்றாங்க. ஒரு தனியார் நிறுவனம் அந்த குப்பை அல்றது சரியா அப்படின்னு பாக்குறதுக்கு இன்னொரு தனியார் நிறுவனம். இதுதான் இங்க வந்து இப்படிதான் அந்த போயிட்டு இருக்காங்களே வந்து இதுல உண்மையிலேயே இந்த மக்கள் தான் ஜனநாயகத்தின் விளிம்பு நிலையில இருக்காங்கன்னு சொல்றோம்ல. பீப்புள் லிவிங் இன் த எட்ஜ் ஆஃப் த சொசைட்டின்னு சொல்லுவாங்களே, அது இவங்க தானே. இவங்க எடுத்துட்டு வந்து இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணணும், ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் ஃபாலோ பண்ற ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, இவங்களை வந்து அரசே ரெக்ரூட் பண்ணி த்ரூ டிஎன்பிசி மூலமாவே ரெக்ரூட் பண்ணலாம். கார்பரேஷன் தனியாவே ரெக்ரூட் பண்ணலாம். ரெக்ரூட் பண்ணி ஒரு 2 வருஷம் நீங்க குப்பை இல்லைங்க, அதுக்கு அடுத்தது வி வில் ப்ரொமோட் யூ டு கிளரிக்கல் நான் கிளரிக்கல் ஜாப், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அது மாதிரி ப்ரொமோட் பண்ணி அதுக்குள்ள அவங்க படிச்சிருந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வேலையை கொடுத்து ஒரு செட் ஆஃப் பீப்புளை அப்படியே இதுல இருந்து வெளியில எடுத்துட்டு இன்னொரு செட் ஆஃப் பீப்புளை கொண்டு வரலாம். அப்படி பண்ணுவதன் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு 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 ஜெனரேஷனே நீங்க வந்து முன்னேற்ற முடியும். ஆனா இப்ப பிரைவேட்டைஸ் பண்ணும்போது சோசியலாஜிக்கலா என்ன பண்றாங்கன்னா, அவங்க மறுபடியும் அதே தொழிலுக்கு தானே தள்ளப்படுறாங்க. இதெல்லாம் தான் வந்து ரொம்ப இஷ்யூ. இதை வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், எஸ்பெஷலி டிஎம்கே அலையன்ஸ்ல உள்ள பார்ட்டிஸ் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க இந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு போனாங்கன்னா இன்னும் அது ரொம்ப வலிமைப்படும். ஏன்னா இவர்கள் தானே நீங்க ரொம்ப அக்கறை ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டில இவங்களை தானே ரொம்ப நம்ம வந்து கண்ணும் கருத்துமா அக்கறையோட அவங்கள முன்னேற்றணும். இதுதான் ஒரு இங்க வைக்கப்படுற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா இந்த அரசு மேல இருக்கு. 100%. உங்களுடைய பார்வை என்னன்னு சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பயத்தோட. வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா? வெண்ணிலா நீங்க கேளுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, பேசுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். ஆக்சுவலி வந்துட்டு இங்க வந்துட்டு அரசியல் வந்துட்டு நாங்க தளபதி அவர்கள் வந்துட்டு இருக்கலாம் கத்துட்டு இருக்கோம். பட் உங்களுடைய இது வந்து நாங்க உங்களுடைய வீடியோ டெய்லியும் பார்க்கும்பொழுது இன்னுமே நீங்க வந்து அந்த தரவுகள் அந்த ஃபேக்டோட நீங்க வந்து கொடுப்பீங்க. ஸோ நாங்க உங்க வீடியோ பார்க்கும்பொழுது இன்னுமே அரசியல் வந்து கத்துட்டு நாங்க எங்கேயும் ட்விட்டர்லயும் ஷேர் பண்றோம். அது மட்டும் இல்லாம ஸோ அதை நாங்க உங்க வீடியோ கேட்டுட்டு வந்து அதை பத்தி எங்களுக்கு என்ன நாலேஜ், நாங்க என்ன புரிஞ்சுக்கிறோம், அதை வந்து நாங்க இங்க வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். எங்களை வந்து அரசியலா நீங்க இன்னும் மெருகேற்றுறதுக்கு தேங்க்ஸ். அண்ட் உங்க பணிகள் இன்னும் தொடரணும். ரொம்ப நன்றி. இன்னொன்று வந்து இப்போ வந்து நேற்று கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பெரிய சேனல்ல என்ன நியூஸ் போட்டாங்க அப்படின்னா, பாண்டிச்சேரியில பெர்மிஷன் கிடைக்கல அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு உண்மை, அது சரி, அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு அங்க என்ன நடந்ததுக்கு இதுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு 1.5 hours ஆகும். இந்த பொறுமை இருக்குல்ல, பொறுமையா நம்ம தேடி பார்க்கணும்ல. நான் உங்களுக்கு மெயினா சொல்றது வெர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு ஒரு நியூஸ் வந்ததுன்னா டப்புன்னு அதை அப்படியே நம்பிட வேணாம். அந்த நியூஸ் வந்து உண்மையான நியூஸா அப்படின்றத நீங்க கொஞ்சம் வந்து வெரிஃபை பண்ணுங்க. நான் இப்போ என்னன்னா சொசைட்டி இஸ் ஃப்ளட்டட் வித் இன்ஃபர்மேஷன். அப்போ எல்லாத்தையுமே மக்கள் வந்து நம்ம நான் படிக்கும்போது சொல்லியிருப்பாங்க, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டட் மெட்டீரியல்ல வந்துட்டாலே அது உண்மை அப்படின்னு நினைக்கிற மனநிலை நிறைய பேருக்கு இருக்கும். அது இன்னைக்கு அப்படியே வாட்ஸ்அப்பாகவும் இன்னைக்கு அப்படியே வந்து இன்டர்நெட்டாகவும் வந்திருக்கு. அதனால அது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எப்படி வேண்டுமென்றாலும் உங்களை வந்து கொச்சைப்படுத்துவதற்கோ இல்லை உங்களை காயப்படுத்துவதற்கோ உங்களுடைய இந்த ஸ்பிரிட் இருக்குல்ல அதை கம்மி பண்ணுவதற்கோ இங்க உள்ள நிறைய பேர் முயற்சிப்பாங்க. இப்ப நம்ம டப்புன்னு அதுக்கு ஈல்ட் ஆகாம லெட் அஸ் வெயிட், கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணலாம். அது வந்து நீங்களே உங்களுக்குன்னு சில முக்கியமான உண்மையே தரக்கூடிய ஊடகங்கள், நான் சொல்றது குறிப்பா பிரிண்ட் ஊடகங்களை கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க.
அது வந்து நாங்க தூய்மை சொல்லணும். பணியாளர் பத்தி அது ஒரு கொஸ்டின். அது வந்துட்டு இப்போ வந்து பெண்கள் வந்து பெண்கள் வந்துட்டு நம்ம பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து எல்லா விதத்திலயும் சம உரிமை கொடுக்கணும் அப்படின்ற நம்ம பேசுற அதே சமயத்துல தூய்மை பணியாளர்கள் வந்து முக்காவாசி பேர் பெண்களா தான் இருக்கா. கிட்டத்தட்ட 2000 பெண்கள் வந்து போராடினாங்க, அவங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி இது பண்ணாங்க. இங்க மட்டும் கிடையாது, வெவ்வேறு இடத்துலயும் போராடினாங்க, அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி இருக்கிறதாலதான் அந்த போராட்டம் வந்து அவங்க முழுமையா எடுக்க முடியல. சோ அது மட்டும் இல்லாம அவங்கள வந்துட்டு கோர்ட்ல போயிட்டு அதாவது ஒரு போராட்டம் பண்ணி எங்களுக்கு உரிமை தாங்கன்றது வந்து கேட்கறது கூட இங்க சுதந்திரம் இல்லாம அவங்க கோர்ட்ல போய் கேஸ் போட்டு அவங்க ஒரு 4 பெண்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. சோ கிட்டத்தட்ட அவங்க 10 நாளுக்கு மேல உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காங்க. சோ அவங்க உடல்நிலையும் மோசமாயிட்டு இருக்கு. இப்படி இருக்க ஒரு பிரச்சனை, ஒரு 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 கஷ்டமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில தமிழ்நாடு அந்த அரசாங்கம் வந்து ஏன் அதுக்கு செவி சாய்க்க மாட்டுக்கிறாங்கன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சோ பெண்களுக்கு நம்ம சம உரிமை பாதுகாப்பு இப்படின்னு பேசும்போது அந்த பெண்கள் படுற துயரம் ஏன் இந்த அரசாங்கத்துக்கு தெரியல அப்படின்றதுதான் என்னோட கொஸ்டின் சார். இல்ல, இந்த கவர்மெண்ட் இதை என்னவா நினைக்கிறாங்க நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நான் கடைசியாக தோழர் பாரதி அவர்கள்ட்ட இன்டர்வியூ பண்ணும்போது இப்போ வந்து இங்க வந்து அமைச்சர்களுடைய தலையீடு வந்து குறைஞ்சிருச்சு. குறிப்பா வந்து சென்னையை சேர்ந்த அமைச்சர் வந்து இந்த இந்த விஷயத்துல தலையிடுறதா வந்து விரும்பல, இல்ல குறைச்சிட்டாரு. ஆனா அதிகாரிகள் மத்தியில ஒரு பெரிய ஈகோ இருக்குது. கார்பரேஷன் கமிஷனரும் சீஃப் செக்ரட்டரியும் அவங்க 2 பேரும் இதை வந்து ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிறாங்க. அதனால நாங்க எப்படியா இருந்தாலும் ராம்கி நிறுவனத்துக்கு நான் கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மக்கள் இந்த போராடுற இடத்துல மற்ற மண்டலங்கள்ல இருந்து மற்ற ராம்கி அர்பேசர் இது மாதிரி நிறுவனங்களை நீங்க வந்து 10 பேரை வந்து அனுப்புங்க, அனுப்பி இந்த குப்பையெல்லாம் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு இவங்க ஒரு ஈகோ கிளாஷா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது தான் தோழர் பாரதி என்னுடைய கடைசியான நேர்காணல்ல அவர் பதிவு பண்ணிட்டாரு. இந்த அதிகாரிகளை எல்லாம் தாண்டி அரசு தான் இதுல வந்து தலையிடணும். ஏப்பா இது என்னப்பா ரொம்ப சாதாரண பிரச்சனை, இதுக்கு போய் எதுக்கு இவ்வளவு அவங்க ஒரு ஒரு என்ன ஒரு 2 மண்டலத்துல உள்ளவங்க வந்து பிரைவேட் வேணான்றாங்க, சரி விடுங்க அப்படின்னு முடிச்சிடலாம். ஆனா அப்படி முடிச்சுட்டா மற்ற மண்டலங்கள்ல இருக்கவங்க எல்லாம் போராட்டத்தை கையில் எடுப்பாங்க, எங்களையும் வந்து பிரைவேட்ல இருந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த அரசுக்கு இது ஒரு பெரிய சிக்கலா பெரிய நெருக்கடியா இது போய் முடியும்ன்றதுதான் நான் நினைக்கிறேன். மூணாவது, எந்த ஒரு போராட்டத்தையும் ஒரு ஆளும் வர்க்கம் வந்து வெற்றி பெற விடாது. ஏன்னா அது வந்து அடுத்தடுத்த ஏரியாக்கள்ல வந்து போராட்டத்தை தொடங்கும். இப்போ சென்னையில இந்த பிரச்சனை ஒரு மாதிரி இருக்குது, இதே ஈரோடு ஐ மீன் திருப்பூருடைய பக்கத்துல எல்லாம் வேற மாதிரி இருக்குது. அது இன்னும் ரொம்ப டேஞ்சரா இருக்கு. இங்க நம்ம we are concerned only about the workers. தூய்மை பணியாளர்களை மட்டுமே நம்ம இங்க நம்ம யோசிக்கிறோம். திருப்பூர் பகுதியில் இருக்கவங்களுக்கு தெரியும், இந்த பாறைக்குழின்றதுல திருப்பூர் நகராட்சியோடைய மொத்த குப்பையும் கொட்டுறாங்க. பாறைக்குழி அப்படின்றது ஒரு காலத்துல மைனிங் பண்ணி ஒரு 30 ஏக்கர் 5 ஏக்கர் 10 ஏக்கர் சுற்றளவுல ஒரு 100 அடி 150 அடிக்கு பள்ளனூர்னு ஒரு இடம் ஃபுல்லா பாறையில வந்து மழை பெஞ்சதுன்னா தூய நீர் வந்து அங்க நிற்கும். இப்ப அந்த பெரிய பெரிய பாறைக்குழிகள் எல்லாம் இந்த அன்செக்ரிகேட்டட் சாலிட் வேஸ்ட் இன்க்ளூடிங் கெமிக்கல் வேஸ்ட் இன்க்ளூடிங் மெடிக்கல் வேஸ்ட் இதை கொண்டு போய் டம்ப் பண்றாங்க. அதனால அந்த ஏரியா ஃபுல்லா தண்ணி வந்து ஐயோ மரண நாத்த துர்நாற்றம் அப்படி அடிக்குது. அதுக்கடுத்தது இந்த திருப்பூர் மாநகராட்சியில இருந்து எடுத்துட்டு போய் குப்பைகளை குற்ற இடம் என்னன்னா அதோட சபப் வில்லேஜ்களா இருக்கு, கிராமங்களா இருக்கு. கிராமங்கள்ல வந்து இன்னைக்கும் நம்ம ஊர்ல நல்லா தெரியும் உங்களுக்கு விவசாயம் தான். அந்த விவசாய நிலத்தை அப்படியே காலி பண்ணுது. இப்படி ஒரு அந்த பகுதியில அப்படி ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதுவும் பெருசா வெளியில பேசப்படல. ஏன்னா அகெயின் இது அங்கே இதே மாதிரி ஒரு பெரிய கம்பெனி, அந்த பெரிய கம்பெனிக்கே இன்னொரு அமைச்சர் பின்னணி, அவங்களும் இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி மிகப்பெரிய பிசினஸ். அதுல ரொம்ப பாதிக்கப்படுறது விளிம்பு நிலையில் உள்ள மனிதர்களும் கிராமத்தினரும். அப்ப இது அரசு தான் இதுல வந்து அதெல்லாம் வேஸ்டே இல்லாம இருக்க முடியாது. இந்த உலகம் வந்து வேஸ்ட் இருக்கதான் செய்யும். அது ப்ராப்பரா அந்த வேஸ்ட்ல இருந்து கரண்ட் எடுக்கலாம், அந்த வேஸ்ட்ல இருந்து உரம் தயாரிக்கலாம், அந்த வேஸ்ட்ல இருந்து பல்வேறு பை ப்ராடக்ட்ஸ் உருவாக்கலாம். இதெல்லாம் இவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அவங்க கவனம் அவங்களுக்கு அங்க இருக்கிறது இல்லை. ஏன்னா இதை பத்திய அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்குல்ல. அவங்களை பொறுத்தவரை எல்லாமே காசு. குப்பையில எவ்வளவு காசு அடிக்க முடியும், தண்ணியில எவ்வளவு காசு அடிக்க முடியும், கரண்ட்ல எவ்வளவு காசு அடிக்க முடியும், பிரிட்ஜ் வந்து புதுசா கட்டுறதுல எவ்வளவு காசு அடிக்க முடியும், பழசை ரிப்பேர் பண்றதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. புதிய ப்ராஜெக்ட்ஸ் தான் போடுவாங்க. ஏன்னா அதுலதான் அவங்களால காசு அடிக்க முடியும். ஏற்கனவே இருக்கிற ரோடை ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, புதுசா ரோடு போடுறான்னு சொல்லுவாங்க.
இதுதான் இப்போ இதுல வந்து இட் இஸ் நாட் விமன், இட் இஸ் நாட் த கரப்ஷன், இட் இஸ் த ஃபியூச்சர். இது எல்லாமே நம்மளுடைய லேண்டு, நம்மளுடைய வாட்டர், நம்மளுடைய விவசாயம் எல்லாத்தையும் சேர்ந்ததான ஒரு பெரும் பிரச்சனையா இந்த குப்பை பிரச்சனை இருக்கும். இன் ஃபியூச்சர்ல இது சரியாக அட்ரஸ் பண்ணலன்னா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பெண்கள் பாதுகாப்பு பத்தி சில கொஸ்டின் சார். நம்மளோட ஃபீமேல் வாரியர்ஸ் இங்க இருக்காங்க. ஸோ அவங்க கொஸ்டின்ஸ் எடுத்து வைப்பாங்க. சொல்லுங்க ப்ளீஸ், கேரி ஆன். வணக்கம் சார். வணக்கம்மா. சார் நாங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸில் வந்து பேசுகிறோம். இப்போ தான் வந்து பாலிடிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். பெண்களின் பாதுகாப்பை பலப்படுத்துறோம்னு சொல்லிட்டு பிங்க் பேட்ரோல் விட்டுருக்காங்க. அப்போ இந்த கவர்மெண்ட் இவ்வளோ நாள் பெண்களுக்கு அகேன்ஸ்டா நடக்கிற அநீதிக்கு காரணம் நம்ம கிட்ட போதுமான பேட்ரோல் இல்லைன்னு சொல்ல வராங்களா? பிங்க் பேட்ரோல் விட்டா சரியாகிருமா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல காலி பணியிடங்களை நிரப்பாம இந்த பிங்க் பேட்ரோல் போட்டா மட்டும் சரியாகிருமா சார்? வேரியஸ் ஃபேக்டர். ஒன்று வந்து எஸ், நீங்கள் வந்து இந்த பிங்க் பேட்ரோல் போட்டால் சரியாயிடும் அப்படின்றது எப்படி முடியும்? சரியாகாது. ரெண்டாவது, நீங்கள் எக்ஸாக்டாக சொன்னீங்க, இவ்வளோ போலீஸோடைய நம்பர்ஸ் அதிகரிக்கணும். ரெண்டாவது, போலீஸையே சென்சிட்டைஸ் பண்ண வேண்டியிருக்குது. நீங்கள் அண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரி, 2 காவல்துறை அதிகாரிகள் வந்து ஒரு 2 அக்கா தங்கச்சி 2 பேரையும் வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்தாங்க திருவண்ணாமலையில். அப்போ அவர்களுக்கே வந்து ஸ்ட்ரெஸ் லெவலு, அவங்களுக்கு ரொம்ப விமன் சேஃப்டி பற்றி அவங்கள சென்சிட்டைஸ் பண்ணப்பட வேணும். ஏன்னா ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நான் அந்த பிரச்சனையை வந்து ஆல் விமன் இப்போ என்னன்னாமா, இப்போ ஒரு நீங்கள் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து எஃப்ஐஆர் ஆக்குறதே இங்கே பிரச்சனையாக இருக்குது. எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அந்த மொத்த போலீஸ் ஸ்டேஷனும் அந்த எஃப்ஐஆர்ல ஒர்க் பண்ணணும். அப்போ அந்த எஃப்ஐஆர் போடாமல் அதை பேசி பேசி அனுப்பிச்சி விட்டுறது, இப்படி ஒரு இதுவே இங்கே ஒரு நடைமுறையாக இருக்குல்ல. ஹலோ, இந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து சரி பண்ணணும். ரெண்டாவது, மொத்த சொசைட்டிக்குமே இதை வந்து ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்க கூடாது. நம்ம ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து, இப்போ முன்னாடியெல்லாம் சின்ன வயசுல நான் ஸ்கூல்ல படிக்கும்போது நல்லொழுக்கம் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருந்தது. மாரல் சயின்ஸ்னு ஒரு கிளாஸே இருந்தது. அது காலேஜ் வரையும் நான் படிக்கும்போதெல்லாம் இருந்தது. இப்போ அந்த சப்ஜெக்ட்லாம் எங்கே போச்சு? குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து இதை பற்றியான சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? இந்த மொத்த சமூகத்துக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு பெண்ணை வந்து எப்படி அந்த பெண்ணை குற்றம் சொல்றது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு அப்படிதான் ஒரு ட்ரெண்டை ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த குற்றமானாலும் அந்த குற்றவாளியே முதல்ல அந்த யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களை குற்றவாளி ஆக்கிருங்க அப்படின்ற அது வந்து ஈஸியா போயிடுதுல. இந்த பொண்ணு 10 மணிக்கு அங்க எதுக்கு போச்சு, இவதான் A1, அந்த பையன் எதுக்கு அவனை கூட்டிட்டு போனான் அந்த இடத்துக்கு, அவன் தான் A2, அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல போனா இப்படிதான் நடக்கும்னு ஏன் உனக்கு முன்னாடியே தெரியல, நீ ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போன, இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறாங்க இல்லையா? இது எல்லாமே வந்து எவ்வளவு இன்சென்சிட்டிவா இருக்கிறாங்க இந்த இஷ்யூவை பொறுத்தவரையும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. அந்த குறிப்பா இந்த கோயம்புத்தூர் சம்பவத்துல அந்த இடத்துல நைட்டு 10 மணிக்கு மேல மற்ற இடங்கள்லாம் டாஸ்மாக்ல சரக்கு தீர்ந்த பிறகு, கடை மூடின பிறகு இந்த இடத்துல வச்சு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இதனால தானே வந்து அங்க வந்து அந்த அந்த ரவுடி எலிமெண்ட்ஸ் அங்க வராங்க. அப்ப இது சட்டம் ஒழுங்கோட நேரடியா தொடர்புடையது இல்லையா? இப்போ இது நிறைய இது ஸ்கூல் லெவல்ல, காலேஜ் லெவல்ல, குடும்ப லெவல்ல அப்பா அம்மா வந்து பேசுறதுல இருந்து, இப்ப சாப்பிடும்போது எத்தனை பேர் அப்பா அம்மா நம்ம எல்லாம் உட்காந்து குடும்பமா சாப்பிடுறோம் அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்ப எல்லா இடத்துலயும் இந்த சமூகத்துல ஃபுல்லா இந்த கான்வர்சேஷன் நடக்கணும். நான் வந்து யூஎஸ் போயிருந்தேன், இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யூஎஸ்ல வந்து சின்சினாட்டின்னு ஒரு சிட்டில, அங்க ஒரு யூனிவர்சிட்டி, அங்க வந்து ரேசிசம் நிறைய இருந்தது. அதை பத்தி நாங்க பேசும்போது இதே மாதிரி டாபிக் வந்தது. அங்கேயும் இதே தான். அங்க உள்ள நீ எதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ற, நீ வந்து யூ ஹவ் டேக்கன் மோர் தென் 2 bottles of beer, அதனாலதான் நீ இப்படி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்ச, அப்ப பசங்க உன்னை இப்படிதான் தொடுவாங்க இப்படின்றது அங்கேயே இருக்குது. ஸோ இது ஒட்டுமொத்தமா எல்லாருமே இதை பத்தியான ஒரு படிப்பினை காவல்துறைக்கு, அரசு அதிகாரிகளுக்கு, குடும்பத்தினருக்கு, கல்லூரியில் உள்ள மாணவர்களுக்கு, பேராசிரியர்களுக்கு. இப்போ ஒரு பெண் தனக்கு நான் பாதிக்கப்பட்டேன்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் வர மாட்டாங்கல்ல. அவங்க பயப்படுறாங்களே, எனக்கு ஏதாவது ஆயிருமோன்ட்டு. ஸோ இப்ப இந்த பயம் வந்து இந்த சமூகம் ஏற்படுத்தி வச்சிருக்கு இல்லையா?
இது மாதிரி. ஸோ இது ஒரு 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 பிளேஸ்ல சரி பட வேண்டிய விஷயம் இல்லை. அதற்காக நம்ம வந்து அதிகாரிகளை வந்து இது இப்படி சொல்லி தப்பிக்க கூடாது. அவங்க தான் வந்து ரொம்ப அவங்களுக்கு தான் அதிக ட்ரைனிங்கும் அதிக புரிதலையும் ஏற்படுத்தணும். அவங்களுக்கு நிறைய கான்ஃபரன்சஸ் வைக்கணும். அவங்கள இதுக்கு ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் விமன் இஷ்யூ இந்த ரெண்டுக்குமே நம்ம காவல்துறை துறையில் உள்ள அனைவருக்கும் ஒரு புரிதல் ஏற்படணும். அவங்களுக்கு சட்டத்தை மட்டும்தான் கற்றுக் கொடுக்குறாங்க, இப்போ அதிகமாக சொல்லி தராங்களே ஒழிஞ்சு இந்த மனித உரிமையும் பெண் விமன் சேஃப்டியும் சொல்லிக் கொடுக்குறது இல்லையே பெரிய அளவில். அதனால இது எல்லாமே சேர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் இது வந்து தடுக்கும். ஓவரால் கிரைம் ரேட் குறையும் போது இதுவும் குறைஞ்சிரும். ஆமாம், இன்னைக்கு இந்த 2024 2023 to 24 வந்து நம்ம ஊரில் தான் அதிகமான போக்சோ கேஸும் விமன் கிரைம் அகென்ஸ்ட் விமனும் நடந்திருக்கு. குறிப்பாக அது பாலியல் கிரைம். அப்போ இங்கே வந்து நான் ஒருத்தனுக்கு ஒரு வழக்கை சரியாக விசாரித்து தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு அடுத்தது எல்லாம் பயப்படுவாங்க. ஒரு பெண் உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஐ திங்க் ஒரு அதிமுக அவர் பேர் வந்து தெய்வசெயல், அவர் வந்து என்னை ஏமாத்திட்டாருன்னு பிரச்சனை பண்றாங்க. இப்போ அது ஒரு பெரிய செய்தி ஆக்குறாங்க. நம்ம வந்து எல்லாமே அது செய்தி ஆகுது. ஆனால் அவங்களுடைய போராட்டமே காவல்துறைகிட்ட இந்த கம்ப்ளைண்ட் எடுத்தால் இவர் மேலே எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்றது தான். ஆனால் அது என்ன ஆச்சுன்னா டிஎம்கே அந்த பெண்ணுக்கு எதிராக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே அங்கே நடத்துது. மனைவி என்று சொல்லாதீர்கள், மாணவி என்று சொல்லாதீர்கள், மனைவி என்று சொல்லுங்கள். அவங்களுக்கு 4 கல்யாணம் நடந்திருக்கு, 3 கல்யாணம் நடந்திருக்கு, மிரட்டி காசு வாங்குறதே வேலைன்னு ஒரு திமுக என்ற அரசியல் கட்சி அரக்கோணம் அந்த மாணவிக்கு எதிராக அங்கே வந்து ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. இப்படி கட்சி இருந்ததுன்னா, இப்படி புரிதல் இருந்ததுன்னா எப்படி இந்த பெண்களுக்கு நீங்க வந்து பாதுகாப்பு இல்ல சார், நான் தான் தப்பா கேட்டேன்னா ஏடிஎம்கே ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னது டிஎம்கே வந்து போராடுறாங்களா? இல்ல புரியலங்க. ஏடிஎம்கேவோட மினிஸ்டரா எம்எல்ஏவா அவர் ஏமாத்திட்டாங்க. அந்த பெண் வந்து யார் மேல குற்றம் சொல்லுதுன்னா தெய்வ செயல்னு ஒரு பையன், அந்த பையன் வந்து டிஎம்கேக்கு தொடர்புடைய பையன். அந்த பையன் மேலதான் சார்ஜ் வைக்குது. முதல்ல இந்த விஷயத்தை ஏடிஎம்கே எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அங்க அரக்கோணத்துல. அதற்கு அடுத்தது ஏடிஎம்கே பண்ணதுக்கு கவுண்டரா டிஎம்கே பண்ணுது, இதை ஜஸ்டிஃபை பண்ணி. புரியுதுங்களா நான் சொல்றது? Okay. So women safety inறது it's not just one aspect. It's a very big area. Everybody has to work on it அப்படின்னு நான் சொல்றேன் நான். சரிங்களா? Got it. இப்போ பெண்கள் பாதுகாப்பு. Yeah, please. As a virtual warrior நாங்க பெண்களுக்கு எப்படி வந்து பெண்களுக்காக போராட முடியும்? இப்ப கரண்ட் சினாரியோல நாங்க எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? கரண்ட் சினாரியோல உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு தகவல் வந்தது, யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அவங்களுக்கு ஒரு தைரியம் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல வழக்கறிஞரை பாருங்க. அதுக்கப்புறம் அதை காவல்துறையிலே தெரிவிச்சு அவங்க கூட டிராவல், அவங்களோட ஐடென்டிட்டி தெரிஞ்சிடக்கூடாது. இன்னும் அண்ணா பல்கலைக்கழக மாணவியோடைய ஐடென்டிட்டி யாருக்குமே தெரியாது. அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதை தவிர வேற எந்த இதுவுமே தெரியாது. அவங்க எப்படி இருப்பாங்க, உயரமா கூட்டமா, எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க நம்மளுக்கு ஆனால் நீதி வரணும். அப்போ நீங்க ஒரு சின்ன குழுவா ஃபார்ம் பண்ணிட்டு அது ஒரு ஆக்ஷன் டீம் மாதிரி போட்டு இன்னைக்கு இதை பண்ணோம், இன்னைக்கு தலைவர்களை பார்க்கணும், இன்னைக்கு வந்து இதை பத்தி மக்கள்கிட்ட சொல்லணும், இது மீடியாக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு நீங்க வழக்கு, காவல்துறை இதை மட்டுமே ஃபர்ஸ்ட் அப்ரோச் அங்கதான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்தது நீங்க பார்க்கணும். அது தொடர்ச்சியா பண்ணணும். இப்படிதான் நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, வெண்ணிலா நீங்க தான் கேட்க வந்தீங்க, கேளுங்க சார் கிட்ட. சார், இப்போ வந்து பெண்கள் பாதுகாப்புன்னு பேசுறதோட இப்ப குழந்தைகள் பாதுகாப்பு ரொம்ப இங்க வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல வந்து அது ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா பெண் குழந்தைகள் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போறதுக்குமே பயமா இருக்கு. ஏன்னா அங்கேயுமே நிறைய வந்து பாலியல் தொல்லைகள் இருக்கு. இல்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு கேஸ் கொடுக்கறதுக்குமே பயப்படுறாங்க, அவங்க மிரட்டப்படுறாங்க. இங்க சென்னையில வந்து நம்ம ஒரு கேஸ் கூட பார்த்தோம், அந்த குழந்தை கொடுக்கும் போது மிரட்டப்படுறாங்க. சோ இது வந்துட்டு நம்ம வந்து ஒரு குழந்தையா நம்ம முன்காலத்துல இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம்
தாண்டி நம்ம வந்துட்டோம். திருப்பியும் நம்ம பின்னோக்கி போற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு குழந்தையில இருந்து பாதுகாப்பு இல்லைன்னா அவங்க சைக்காலஜிக்கலா அவங்க வந்து அஃபெக்ட் ஆயிட்டு ஒரு ஒரு ஈக்குவாலிட்டியோ இல்ல வாழ்க்கையில பெருசா முன்னேறணும்ன்றது வந்து அதை தடுக்குது. இதை வந்துட்டு ஒரு சொசைட்டியா எப்படி சேஞ்ச் பண்ணும், இந்த அரசாங்கம் வந்து எப்படி வந்து இந்த இந்த இதை வந்துட்டு கலைஞ்சி இங்க எல்லாரும் பாதுகாப்பு உறுதி செய்யும். ஏன்னா பெண் குழந்தைகள் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு வீட்டுக்கு வந்து அவங்க வளரும் பொழுது நல்லபடியா தைரியமா வளர்ந்தாதான் ஃபியூச்சர்ல வந்து அவங்க வந்து நல்லபடியா இருப்பாங்க. ஸோ இந்த பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு பத்தி நீங்க ஏதாவது சொல்லுங்க. உறுதியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அஸ் அ பேரண்டாவோ எனக்கு தங்கச்சி இருக்குது, அஸ் அ சிப்ளிங்காவோ நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களோட டெய்லி பேசணும். அவங்களுடைய நடவடிக்கைகளோட மூடை வந்து சரியா எப்படி இருக்காங்கன்னு பார்த்துணும். ஒரு பெரிய அன்யூஷுவல் மாற்றம், அமைதி இல்லைன்னா ஓவரான அழுகை, ஏதாவது ஒரு மாற்றம் தெரியுதுன்னா அவங்கள்ட்ட உட்காந்து பேசணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி ஏதாவது நடந்ததுன்னா இது ஒரு பெரிய உலகமாக பாவம் இல்லை. இட்ஸ் உன் பாக்கெட்ல இருந்து ஒருத்தன் ஒரு பர்ஸை திருடிட்டு போட்டானா அதுக்கு நம்ம வந்து ஐயோ எல்லாம் போச்சேன்னு வருத்தப்படுவோமா? அது மாதிரி வருத்தப்பட மாட்டோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அந்த நிலையத்துல புகார் தெரிவித்தே ஆகணும். ஓகே, எல்லா காவல்துறையினரும் குழந்தைங்க மிரட்டிடுவாங்க அப்படின்றதெல்லாம். ஆனால் சில நேரங்களில் அது நடக்காது. பட் நம்ம நடத்தணும். அவங்கள்ட்டே சொல்லணும், இல்லைங்க நீங்கள் இதை எடுத்துக்கோங்க, இது கம்ப்ளைண்ட் போடுங்க, ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போடுங்க, இல்லை கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு எனக்கு சிஎஸ்ஆர் காப்பி கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எஃப்ஐஆர் போடாட்டி கூட நான் கோர்ட்டில் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மேக் ஷூர் தட் கம்ப்ளைண்ட் இஸ் ரெஜிஸ்டர்ட். அதை நம்ம பண்ணிட்டாலே போதும். அதற்கப்புறம் வந்து மற்ற நம்ம பொது சமூகம்னு இருக்காங்களே, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க, உங்கள் அந்த ஊரில் இருக்கிற ஒரு யாராவது ஒருத்தர் வந்து இது மாதிரி பொது விஷயங்களுக்கெல்லாம் பேசுவாங்க. இப்போ உங்களுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸே இல்லை உங்களுடைய அமைப்புலேருந்து யாராவது ஒருத்தவங்க சொன்னாவே போதும், தே வில் டேக் இட். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா அந்த இது உலகத்திலே நடக்காத ஒன்றுன்னு அதுக்கிட்ட அதை பெருசாக அதை பயமுறுத்தி அதை வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸா மாத்தி விடுறது இருக்குல்ல, அது மாதிரி பண்ணாம ஓகே இட் இஸ் சம்திங் ஹேப்பன், இட் இஸ் லைக் நீ வந்து ஒரு கையை உடைச்சிக்கிட்ட மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் இது அப்படின்றத மாதிரி சொல்லி கொடுத்து ஃபர்ஸ்ட் சைக்கலாஜிக்கலா அவங்கள சரி பண்ணணும். இல்லை அப்படி இல்லைன்னா அவங்க ஒரு சிட்டியில இருக்காங்கன்னா பக்கத்துல ஒரு சைக்காட்ரிஸ்டோ யார்கிட்டயோ கொண்டே காட்டி அவங்கள்ட்ட பேச வைக்கலாம். எப்போதுமே காவல்துறை ரொம்ப ரொம்ப முக்கியம். வெதர் 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவர்கள்ட்ட முதல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். இந்த விஷயத்துல சில நேரங்களில் நல்ல காவல்துறை அதிகாரி பெரும்பாலான நல்லவங்க தான் இருப்பாங்க. அவங்க வந்து எடுத்துட்டாங்கன்னா இதை வந்து கடகடன்னு ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு நினைக்கிறேம்மா. தேங்க்யூ சார். சார் அடுத்த क्वेश्चनக்கு நம்ம போய்டுவோம். அடுத்த டாபிக் போய்டுவோம். ப்ரோ அதுக்கு முன்னாடி ஒரு क्वेश्चन கேட்டுக்கலாம். ப்ளீஸ். ஓகே. சோ இந்த क्वेश्चन நீங்க பேசறதெல்லாம் வந்தது. இது வந்து என்ன क्वेश्चनனா, இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது. ஓகேவா? நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது, இஷ்யூ வருது. இஸ் மை வாய்ஸ் கிளியர்? clear very clear please. நம்ம தமிழ்நாட்டுல ஒரு இஷ்யூ நடக்குது. ஆனா அந்த இஷ்யூவை வெளிக்கொண்டு வர விடாம அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ யாரோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப நாங்க அந்த இஷ்யூவை எப்படி நாங்க வந்து ஹேண்டில் பண்றது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ இன்ஸ்டாகிராம்ல பசங்க எல்லாத்தையும் போஸ்ட் போட்டுட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி நடக்குது. அதுக்கப்புறம் அதை கவர்மெண்ட் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது 5 days லீவ் விட்டாங்க காலேஜுக்கு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை என்ன நடந்ததுன்னே தெரியல. கரெக்ட். சோ இப்போ இங்க இருக்க ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு இஷ்யூ வருதுன்னா அந்த இஷ்யூவை காணாம போய்க்கிறதுக்கு இன்னொரு இஷ்யூ கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இப்ப நாங்க ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸா நாங்க இங்க இருக்க டிவிகே பசங்க எல்லாம் நாங்க என்ன பண்றோம்னா, நாங்க டெய்லி ஒவ்வொரு இஷ்யூவா எடுத்து பேசுறோம். நாங்க வந்து டெய்லி அரசியல் அறிவோம் அப்படின்ற ஒரு டாபிக்ல ஸ்பேஸ் ரன் பண்ணி எங்க ஸ்பேஸ்ல ட்விட்டர்ல யாரெல்லாம் ஜாயின் பண்றாங்களோ நாங்க எங்களோட நாலேஜையும் ஷேர் பண்ணிக்கிறோம், அவங்க கிட்ட இருக்க நாலேஜையும் நாங்க வாங்கிக்கிறோம். இது வந்து நாங்க டெய்லி பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி டிவிக்கு ஐடி அபிஷியல்ல இருந்தும் அரசியல் அறிவுன்ற ஒரு டேக்லைன் எப்பவுமே போட்டுட்டே இருப்பாங்க. டெய்லி 1 hour டெம்ப்ளேட்ல நாங்க அதை படிச்சு அதுல இருக்க என்ன டேட்டா சொல்ல வராங்களோ அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். இப்ப நாங்க ஒரு இஷ்யூவா எடுத்து பேசும்போது, இப்ப இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரல, நீங்க வந்து அவதூறு பரப்புறீங்க அப்படின்னு சொல்லி உங்க மேல கேஸ் போடுறதா இருக்கட்டும், அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து அதிகாரிகள் எடுக்கல. அதாவது அதை மறைக்க ட்ரை பண்றாங்க. அப்ப நாங்க அதை எப்படி எடுத்து வெளியே பேசுறது, அது எப்படி நாங்க டேட்டாவை ரிட்ரீவ் பண்றது, நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்க, நான் பாத்துருக்கேன் வீடியோல. அதனால இந்த கொஸ்டின். ஓகே, இப்போ இந்த எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜே எடுத்தோமே,
எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜில் இப்படி நடந்தது அப்படின்னு ஒரு ஒரு பையன் வந்து ஒரு ட்வீட் போடுறான். அந்த ட்வீட்டை அதை மட்டுமே எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அதை பேசுறது இருக்குல்ல, அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு சரி அப்படின்றது அது கேள்விக்குறி. உங்களுக்கு ஒரு தகவல் வந்தது அப்படின்னா முதற்கட்டமா நீங்கள் அதை உறுதிப்படுத்திக்கங்க. எப்படி உறுதிப்படுத்திங்கன்னா, அந்த ஊர்ல இல்ல அந்த காலேஜ்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா, படிச்சவங்க இருக்காங்களா, சொந்தக்காரங்க இருக்கிறாங்களா அப்படின்றது யாராவது ஒருத்தரை நேரடியா யூ கெட் த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிட்டு ஓகே இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஏதாவது உங்கள் ஏரியாவில் இல்லை ஒரு ரிப்போர்ட்டர்ஸையோ இல்லை 2-3 ரிப்போர்ட்டர்ஸ்கிட்டையோ இதை பற்றி தகவல் சொல்லுங்கள், இப்படி நடந்துச்சுக்கு உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் கேள்விப்பட்டீங்களா அப்படின்றத கேளுங்க. அப்படி அவங்களுக்கு வந்து நியூஸ் வேல்யூ அதில் இருக்குன்னா அவன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படியே டக்குன்னு கொடுங்க, என்ன டீட்டெயில் கொடுங்க அப்படின்னு கேட்டுருப்பாங்க. ஓகே, இதன் வழியாக நீங்கள் வந்து இந்த செய்தியை ஒரு வெளி உலகுக்கு கொண்டு வரணும். 2வது, நீங்கள் சொல்லும்போது வார்த்தைகளை ரொம்ப கவனமாக சொல்லணும். இது மாதிரி இப்போ ஏன்னா இந்த எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜை பற்றி நிறைய பேர் பேசினாங்க. அப்போ இத்தனை பேர் சேர்த்துட்டாங்க. அப்போ இத்தனை பேர் சேர்த்தாங்கன்னா அவங்கள அடக்கம் பண்ணி இருந்திருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து யாருன்னுலாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு குடும்பம் தான் செத்துச்சுன்றாங்க. ஒரு பையன் செத்தாங்க, 10 பேர் செத்தாங்க, 8 பேர் செத்தாங்க. இதெல்லாம் இவ்வளோ பேர் வந்து செத்து போயிட்டாங்கன்றது ரகசியமா ஒரே நாளில் வந்து பண்ண முடியாது இல்லையா? அந்த பேரண்ட்ஸுக்கு தெரியணும், அந்த ஊருக்கு போகணும், 10 நாள் லீவ் விடுறாங்க, ரைட் ஃபைன். இதை இப்படியெல்லாம் சொல்லி விட்டாங்களா பசங்க? 5 பேர் செத்துட்டாங்க, 6 பேர் செத்துட்டாங்க, 40 பேர் இறந்துட்டாங்க, இப்படியெல்லாம் செய்தி வந்துச்சு. அதெல்லாம் எப்படி வருதுன்னா யாரோ ஒருத்தர் யூடியூப்லயோ வீடியோவிலயோ ஒருத்தர் போடுறத இவங்க அப்படி நம்பிடுறாங்க. நெவர் டூ தட் மிஸ்டேக். உங்களுக்கு ஒரு செய்தி வந்ததுன்னா அதை நீங்க பர்சனலா மெனக்கெட்டு நீங்க வந்து உறுதிப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உறுதிப்படுத்திக்கிட்டு நான் எனக்கு தெரியுது இங்க இவ்வளவு நடந்திருக்கு, ஆனா இந்த மீடியாக்கெல்லாம் மறைக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை தைரியமா உங்க சமூக ஊடகத்துல நீங்க வெளியிடுங்க. நான் அதுக்கு முன்னாடி நீங்க 100% யூ ஷுட் மேக் ஷுர் தட் யூ காட் த ரைட் இன்ஃபர்மேஷன். அதர்வைஸ் முடிஞ்சா அந்த இடத்துக்கு போகணும். அப்படி முடியலைன்னா அந்த ஊர்ல அந்த பிரச்சனையோட தொடர்புடையவரை நேரடியா போன்லயோ எப்படியோ சந்திச்சு இல்லை நேர்ல பேசினா கூட அவர்கிட்ட அவருடைய தகவலை வாங்குங்க. அப்படி ஒரு மல்டிபிள் ஒரு 10 இட் டேக்ஸ் டைம். ஆனால் இது பண்ணுவதற்கு ரொம்ப ஒரு டைம் எடுக்கும். குறைந்தபட்சம் அரை நாள் எடுக்கும், இல்லைனா 3 மணி நேரம் எடுக்கும், சம்டைம்ஸ் ஒரு நாள் கூட எடுக்கும். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இதை பேசிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு என்னடா நம்ம இவ்வளோ பேர் பேசுகிறோம், நம்ம ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துருக்கோமே அப்படின்னு நீங்கள் வந்து பதட்டப்பட்டு அந்த செய்தியை எங்கேயோ இன்ஸ்டாகிராமில் பார்த்ததை நீங்களும் நம்பி பேசுகிறத விட யூ மேக் ஷுர் ஈவன் இஃப் இட் டேக்ஸ் டைம், இட்ஸ் ஓகே, யூ கேன் வெயிட், வெரிஃபை வித் யுவர் வாட் எவர் உங்களோட ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ இல்லை பக்கத்தில் அந்த எக்ஸல் காலேஜுக்கு பக்கத்தில், நான் உதாரணத்துக்கு தான் எக்ஸல் காலேஜ் சொல்கிறேன், அதுக்கு பக்கத்தில் ஒரு நண்பர் தான், எப்பா நீ போய் பார்த்துட்டு வந்து என்னன்னு சொல்லுப்பா, என்னப்பா நடக்குது, இதெல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க, கொஞ்சம் பாருப்பா, அதில் எது கொஞ்சம் வீடியோ இருந்தால் எடுத்துங்க அனுப்பா, இப்படி சொல்லி யூ ஹாவ் டு, அதாவது செய்தியை வெளியிட போகிற நானே ஃபர்ஸ்ட் நம்பணும், நான் சொல்றது உண்மை, நான் வெரிஃபை பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ இல்லைன்னா செகண்டரி சோர்சஸ் இவ்வளோ நியூஸ் பேப்பர் இருக்கு, இவ்வளோ நியூஸ் ஆர்டிக்கல் இருக்கு, இதெல்லாம் நான் படிச்சுட்டேன், இதுலேருந்து நான் தகவல் எடுத்திருக்கேன், நான் சொல்வது உண்மை, நீங்க நம்பணும். நீங்க நம்பிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரும்போது தான் நீங்க வெளியிடணும். அப்படி யாருமே வெளியிடத்துக்கு முன் வரலைன்னா, ஐ மீன் மற்ற நியூஸ் பேப்பரை அப்ரோச் பண்ணுங்க, உங்க பேரை கோட் பண்ணியே அவங்க போடுவாங்க. நீங்க இவர் தான் தாவேகாவுடைய வெர்ச்சுவல் வாரியர் ஸோ நீங்க அதையும் அவர் உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்பாரு. சரியான ரிப்போர்ட்டர் இல்லை, உங்க பேரை நான் ரிவீல் பண்ணலாமா இல்லை ரிவீல் பண்ண வேணாமா அப்படின்னு அவரே கேட்பாரு. அவர் கேட்காட்டி கூட ஆனால் நீங்கள் நான் சொன்னதாவே இந்த நியூஸை நீங்கள் போடலாம்னா நீங்கள் சொல்லலாம். இல்லை நீங்கள் அதுலேயும் அனானிமிட்டி இது பண்ணீங்கன்னா இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்குது, நீங்கள் வந்து என் பேரை வெளியிடாதீங்க சார், வெர்ச்சுவல் வாரியர் ஒருத்தர் சொன்னார்ன்றது மட்டும் சொல்லுங்கள் சார், இது எல்லாமே உங்களுடைய விருப்பம். பட் நீங்களே வெளியிடும் பட்சத்தில் மேக் ஷுர் தட் யூ கெட் த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் வித் யூ. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணால் லீகலாக கூட அதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு இருக்கும். நம்மளால எந்த மெட்டீரியலும் காட்ட முடியலன்னா நம்மளால லீகலாக கூட ஃபேஸ் பண்ண முடியாது. ஐ ஹோப் ஐ ஆன்சர். தேங்க்ஸ் சார். சார் அடுத்த கொஸ்டின் குயிக்கா க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் வந்துட்டு ரிலேட்டட் டு பிரஸ். அதாவது இப்போ நீங்க மீடியால இருக்கீங்க, நிறைய அடக்குமுறைகள் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதை நீங்க ஒரு மீடியா பர்சனா எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஸோ மற்றவங்க இப்போ நாங்களே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம், நாங்க வந்துட்டு அதுல இந்த டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து பேசணும் அப்படின்னா என்ன கைண்ட் ஆஃப் அடக்குமுறைகள் இருக்கோ அதை நாங்க எப்படி வந்துட்டு மேனேஜ் பண்ணணும்? எப்போதுமே ஒரு ஸ்டேட்னு வரும்போது அது
ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபுல் மெஜாரிட்டியில் ஒரு ஸ்டேட் இருந்துச்சுன்னா அதுக்கும் ப்ரெஸ்ஸுக்கும் நிறைய பிரச்சனை வரதான் செய்யும். இப்போ எல்லா இப்போ ஜெயலலிதா கவர்மெண்ட்லேயும் ப்ரெஸ் வந்து அடக்கப்பட்டிருக்கு, கருணாநிதி கவர்மெண்ட்லேயும் அடக்கப்பட்டிருக்கு, ஸ்டாலின் கவர்மெண்ட்லேயும் அடக்கப்பட்டிருக்கு, எடப்பாடி கவர்மெண்ட்லேயும் அடக்கப்பட்டிருக்கு. இது வந்து வரும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஏதோ ஒரு காலத்தில் நமக்கு அடக்குமுறை வந்தே தீரும். ஆனால் என்னன்னா அவங்க 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 நினைக்கிற மாதிரி நம்ம செயல்பட்டோம்னா அடக்குமுறை வரவே வராது. இல்லை, நான் என்னுடைய குறிக்கோள் இது, என்னுடைய பிரின்சிபல்ஸ் இது, ஐ வில் பிரிங் அவுட் சர்டன் திங்ஸ் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டு பண்ணும்போது இது யார் ஆட்சி பண்ணாலும் இது வரும். அது நம்பர் 1. நம்பர் 2, இன்னைக்கு ஜேர்னலிஸ்ட் அப்படின்றதுக்கு பெரிய ரெக்கக்னேஷனும் யாருமே உங்களுக்கு வந்து இவர் தான் ஜேர்னலிஸ்ட், இவர் யூடியூபர் அப்படின்லாம் வந்து யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு இங்கே அவசியமும் இல்லை. அப்படியான எந்த ஃபோரமும் கிடையாது. நீங்க விரும்பி உங்க ஊர்ல உள்ள செய்தியை வெளியிட்டால் நீங்க ஜேர்னலிஸ்ட், அப்படிதான் சொல்லுது. நம்மளுக்கு 2 சட்டங்கள் தான் இதை பத்தி இருக்கு. ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் ஆக்ட் 1956. 1956க்கு அப்புறம் இந்த ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் ஆக்ட்ல எந்த மாற்றமும் கொண்டே வரல. அப்பனா பாத்துங்க அது எவ்வளவு பழைய காலத்து சட்டம்னு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இப்போ 2021ல வந்த ஐடி இன்ஃபர்மேஷன் கைட்லைன்ஸ் அண்ட் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து இந்த இப்போ யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் கரண்ட் அஃபேர் பற்றி பேசுகிறவங்கள, அதே மாதிரி நியூஸ் ரிலேட்டடாக பேசுகிறவங்க, நியூஸ் பப்ளிஷ் பண்ணுறவங்கள பற்றியான அந்த சட்டம் அது. இது 2 சட்டம் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. ஒன்று ரொம்ப பழசு, இன்னொன்று வந்து இப்போ டிஜிட்டல் உலகத்துக்கு வந்த பிறகு இந்த சட்டங்கள் வந்து பிடிஎஃப் ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணி உட்காந்து படிங்க. அந்த படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். நம்ம எதை பேசலாம், எதை பேசக்கூடாது அப்படின்ற ஒரு பிக்சர் கிடைக்கும். அது மாதிரி அது கொஞ்சம் அது மாதிரி பெரிய ஜேர்னலிஸ்டா இல்லை உங்கள் ஊரில் உள்ள ஜேர்னலிஸ்ட் கிட்ட அவங்ககிட்ட பேசுங்க. நான் இதெல்லாம் பேசினா என்ன ஆகும், இதை நான் பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்றத பார்த்துங்க. ஆனால் உங்களிடம் உண்மையும் அதற்கான ஆதாரமும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து தைரியமாக எதை வேணாலும் பேசலாம். ஆனால் பிரச்சனை வரதான் செய்யும். ஆனால் பிரச்சனை வந்தால் கூட நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்து இந்த பையன் பாவண்டா உண்மையை பேசினா இவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருது, நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு இந்த சமூகம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு உதவும். அது ஏதோ ஒரு விதத்தில் யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. ஸோ இதுதான் என்னுடைய கருத்தாக இருக்குது.